தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் நல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி பலனடைய பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். கனமடைய போற்றிடுமே ஞானத்தின் ஆவி கனமடைய போற்றிடுமே ஞானத்தின் ஆவி அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடுங்க பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள அசைவாடுவீராக. இடமசைய எங்களுக்குள்ளே அசைவாடுவீராக. இறங்கி வாருமே ஏற்றிடுமே இந்த காலை நேரத்தில் உடைந்து போன உள்ளங்களை ஆவியானவர் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. தேற்றுங்கப்பா, தாயை போல தேற்றும். பாடிக்கொண்டிருக்கிற போதே உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை அப்பா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கண்ணீரை துடைத்து விடும். அன்னாளின் கண்ணீரை துடைத்து ஆகாரின் கண்ணீரை துடைத்து கானானின் கண்ணீரை துடைத்து இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும். நன்றி. ஆமென். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால்
கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை கணக்கு வைக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அன்பு சகோதரனே, சகோதரியே, கண்ணீரை துடைக்கிறவர் அருகில் இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுகிறார். ஆனந்தத்தால் நிரப்பிடும், இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்பும், சமாதானத்தால் நிரப்பும். நீரை தேடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிப்போமா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போமா, நம்மத்தில் உலாவுகிற தேவனை ஆராதிப்போமா. துடைத்திடுவே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். ஆமென், ஆமென். துடைத்திடுவே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நீரை தேடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நீரை தேடுவே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவே. கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுவுற்ற அழுநீர் ஆத்துமாவிலே பலன் தருகிறீர், பலன் பலன் உன்னத பலன் தருகிறீர். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். போற்றிடுமே ஞானத்தினாவே கனமடைய. போற்றிடுமே ஞானத்தினாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜீசஸ், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை பலப்படுத்துகிறீர், அநேகரை தைரியப்படுத்துகிறீர், அநேகரை ஆறுதல் படுத்துகிறீர், அநேகரை தேற்றுகிறீர், அநேகரை உற்சாகப்படுத்துகிறீர், அநேகரை ஊன்ற கட்டுகிறீர், அநேகரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்கிறீர், சத்தியத்தில் நிலைநிறுத்துகிறீர், ஆவியானவருக்கு ஐக்கியத்தை இன்னும் நெருங்கி வருவதற்கு உதவி செய்கிறீர். நீ இந்த காலை ஆராதனையின் மூலம் தேவன் செய்து வருகிற மகத்துவமான காரியங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். சாட்சிகள் மூலமாய் அநேகர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிற காரியத்தை நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆவியானவரே, நீர் அநேகருக்கு செய்த நன்மையான நலமான மகத்துவமான வல்லமையான காரியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தேவ உறவு உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. அழைப்புகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது, அபிஷேகங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. சத்துருவின் சதிமோசங்களுக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு, மனித சூழ்ச்சிகளுக்கு விலக்கி கடந்து போவதற்கு கிருபை பாராட்டுகிறேன். உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய விழிப்பையும், ஒரு ஆவிக்குரிய தெளிவையும், ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த காலை ஆராதனையின் மூலம் அநேகரை கர்த்தர் பலப்படுத்தணுமே. மன்றாடி
ஜெபிப்பதற்கு கர்த்தர் பாரப்படுத்தணுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு பாரப்படுத்தணுமே, இப்படி சிநேகிதனாய் மாற்றிவிட வேண்டுமே. ஆண்டவரே, அழிந்த ஒரு மக்களை குறித்த பாரம் இப்படி பிள்ளைகளுக்கு உண்டாகணுமே. சபைக்கு அவர்கள் தூணாக இருந்து தரிசனத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டுமே. ஊழியருடைய பாரத்தை அவர்களும் புரிந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றிவிட வேண்டுமே. ஊழியத்தில் ஏதாவது ஒரு பங்கை அவர்கள் எடுத்து ஆண்டவரே ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்கிற பிள்ளைகளாய், திருச்சபைக்கு தோள் கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த திருச்சபைக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஊழியர்களுக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேசத்துக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இருக்கிற தெருவுக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பிறந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், வேலை பார்க்கிற இடத்தில் அவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும், எல்லா கண்ணிகளும், எல்லா அடிமைத்தனங்களும், எல்லா பலவீனங்களும், எல்லா சோர்வுகளும், எல்லா இடர்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நன்றி. கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்கிறோம், கரங்களை உயர்த்தி அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம், அந்த தயவை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்கிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிவாரியே, படைத்தவரே, நீர் காண்பிக்கிற அந்த தயவு, இரக்கம், காருண்யத்தை கரத்தை நீட்டி நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களும், வாலிப தம்பி தங்கைகளும் அதை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கொடிய நாட்கள், கொடிய காலங்கள், பிசாசின் தந்திரங்களுக்கெல்லாம் தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகள், எங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகள், பிசாசின் கண்ணிகளுக்கும் குடிகளுக்கும் ஆண்டவரை தப்பி கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகள், ஆவிக்குரிய உறவிலே நிலைத்திருப்பதற்கு வேண்டிய கிருபைகள், வசனத்தை வாசிக்கும் போது புரிந்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற கிருபைகள், கர்த்தர் கொடுத்த வரங்கள் வல்லமைகளை காத்துக்கொள்கிற கிருபைகள், குடும்ப உறவை காத்துக்கொள்கிற கிருபைகள், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கிருபைகள், பிள்ளைகளை நடத்த வேண்டிய கிருபைகள், சபையை நடத்த வேண்டிய கிருபைகள், சபை மக்களை போஷிக்க வேண்டிய கிருபைகள், சபை மக்களுடைய அழைப்பை சொல்லிக் கொடுக்கிற கிருபைகள், எல்லா விதமான கிருபைகள் இந்த காலை நேரத்தில் வெளிப்படட்டும். அப்பா வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்ன, 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 தேவ பிரசன்ன. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நெருங்கி வரணுமே, இன்னும் கிட்டி ஏசப்பா உங்க பக்கத்துல நாங்க நெருங்கி வரணுமே. பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, ஆஹா பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நான் அறிய வேண்டும். இன்னும் உமக்கு அருகில் நான் நெருங்கி வர வேண்டும் அப்பா, நெருங்கி வர வேண்டும். அன்றைக்கு மோசையை பார்த்து சொன்னீரே, நீ மட்டும் நெருங்கி வரலாம் என்று. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேர வேளையிலே ஆண்டவரே நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உமக்கு அருகில் நான் நெருங்கி வர வேண்டும். உடைய இருதயத்துக்கு அருகில் நெருங்கி வர வேண்டும். தேவ சித்தம் செய்ய நான் நெருங்கி வர வேண்டும். உம்மால் நடத்தப்படுவதற்கு நான் நெருங்கி வர வேண்டும். உம்மால் போதிக்கப்படவும் போஷிக்கப்படவும் நான் நெருங்கி வர வேண்டும் அப்பா. உடைய பாரத்தை நான் சுமப்பதற்கும் சுமந்து அதை ஜெபிப்பதற்கும் நான் நெருங்கி வருவதற்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறேன். நான் உமக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு, கிட்டி சேர்வதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் இந்த காலை நேரத்தில் விலகட்டும். இந்த காலை நீர்த்துமால் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அதிகாலை ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை தியானிக்க முடியவில்லை, தூக்கத்தின் ஆவி மேற்கொண்டது நிமித்தம், சரீர பலவீனங்கள் மேற்கொண்டது நிமித்தம், ஆண்டவரை உடல் சோர்ந்து போனது நிமித்தம் அதிகாலை எழும்ப முடியாதபடி சோர்ந்து போய் ஆண்டவரை அதிகாலை ஜெபங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்காய் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரம் அநேகரை தொடுகிறது, அநேகரை உயிர்ப்பிக்கிறது, அநேகரை உருவாக்குகிறது, அநேகரை பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்துவதற்காய் உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள், கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள். தொடுவீராக. எல்லா களைப்புகளும் மாறட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அந்த புது பலன் இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த பலத்தினாலே ஆண்டவரே ஒரே பர்வதம் வரைக்கும் எலியா நடந்து சென்றார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தேவன் கொடுக்கிற பலன், வசனம் கொடுக்கிற பலன், ஆண்டவரே ஆவியானவர் கொடுக்கிற பலன். நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். எல்லா கட்டுகள் விலகி போகட்டும். நன்றி. தேவனோடு பண்ணின உடன்படிக்கை பொருத்தனைகள் நிறைவேற்றுவதற்கு கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரையும் தொடும் ஊழியக்காரர்களாக இருப்பார்களானால் அவளை கர்த்தர் பலப்படுத்தும். தகப்பனே, இந்த சபைகள், திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும், ஆத்துமாக்களால் நிரம்பட்டும், சபைகள் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், சபைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சபைகளுக்கு 5 விதமான ஊழியங்கள் நடக்கட்டும். மிஷனரிகள் எழும்பி புறப்பட்டு தேசத்தை சந்திக்க புறப்பட்டு போகட்டும். கர்த்தர் ஆவியான சபைகளுக்குள்ளே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும். பேது நிலப்பட்டு சொஸ்தமான அற்புதங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்கட்டும். எதிர்பார்க்கும் எழுப்புதல்கள் வரட்டும். சபைகள் நிரம்பி வழியட்டும். சாதாரண விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி. பட்டணங்கள் சந்திக்கப்படட்டும், நகராட்சி பகுதிகள் சந்திக்கப்படட்டும், கிராமங்கள் சந்திக்கப்படட்டும், குக்கிராமங்கள் சந்திக்கப்படட்டும், வடமாதளங்கள் சந்திக்கப்படட்டும், சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும்.
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியால் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போம். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போம். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. அதிக நேரம் விண்ணப்பம் எண்ண வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. திறப்பில் நிற்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு இருக்கிறது, பிரதிஷ்டை இருக்கிறது. ஆனாலும் ஜெப நேரத்தில் சிந்தையை தாறுமாறாக்குகிற ஆவிகள், சிந்தையை கரைப்படுத்துகிற ஆவிகள், சிந்தையை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். பல மணி நேரங்கள் ஜெபிக்க வேண்டும், திறப்பில் நிற்க வேண்டும், என்னுடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம், தாகம் அநேக பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆனாலும் தெய்வ சமூகத்திற்கு போகிற நேரம் சில நிமிடங்களுக்குள்ளே எங்களுடைய சிந்தனையை கரைப்படுத்தி தேவனை விட்டு வெளியே தூரம் போகப்படுகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையாய் மனம் இறங்கும், சிந்தையை கரைப்படுத்தி தீட்டுப்படுத்தி ஒழுங்கினப்படுத்துகிற பொருளாதார ஆவிகள் வெளியேறி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாவ கிரியைகள், பாவ பழக்கங்கள் வெளியேறி போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அடிமைத்தனங்கள் விலகட்டும். செல்போனுக்கு அடிமையாய் போய் கிடக்கிற வாலிப தம்பி தங்கைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி, மனைவி கணவனுக்குள்ளே சந்தேகப்பட்டு அடிமைத்தனங்கள் உட்பட்டு ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற குடும்பத்தில் போராட வைக்கிற பொருளாதார ஆவிகள், சண்டையின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் ஒரு அற்புதத்தின் நேரமாக இருக்கட்டும். அப்பா நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துடன் தெய்வ பிரசனம் ஊட்டப்படுவதாக, தேவனுடைய மகிமை இறங்குவதாக. எல்லா கட்டுகளும், எல்லா அடிமைத்தனங்களும், போராடுகிற ஆவிகள், பாரம்பரியமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தொழிலில் இருக்கிற அடிமைத்தனங்கள் விலகட்டும். தொழிலுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெப நேரங்கள் தாறுமாறாக விடக்கூடாதப்பா. இரவு ஜெபங்கள் குறைந்து விடக்கூடாது, விழிப்பு ஜெபங்கள் குறைந்து விடக்கூடாது, தேவ உறவுகள் பலவீனமடைந்து விடக்கூடாது, குடும்ப ஜெபங்கள் பலவீனமடைந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதில், கர்த்தருக்காக உழைப்பதில், ஜெபிப்பதில், பிரயாசப்படுவதில் எந்த பலவீனமும் வந்து விடாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்துவீராக. நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை
ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா பலவீனனே உங்களில் பல தந்தீரையா பலவீன நேரங்களில் பல தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே எங்களை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே எபினேசர் நீதானையா எல்ரோயி நீதானையா எல்ஷடாய் நீதானையா சுகம் தரும் தெய்வம் நீதானையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா 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 உம்மை நான் நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே தடைகளை தகர்த்து முன்னே செல்பவரே கோணலாயிருக்கிறவைகளை செவ்வைப்படுத்துகிறவரே அற்புதரே உமக்கே ஆராதனை ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யோ ஆவியானவரே எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யவே அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யோ ஆவியானவரே எங்கள் ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்யவே ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா
வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைவா. நன்றி. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 92 சங்கீதத்தில் வசனங்களை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆராதனையை அங்கீகரித்திருக்கிறார், ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அற்புதமான பதிலை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அவர் நல்லவர். சங்கீதம் 92:1 நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். 4வது வசனத்தை பாருங்கள். 4வது வசனம், கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற மகத்துவமான காரியங்கள் நிமித்தம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன், நன்றி உள்ளவனாய் இருப்பேன். ஆண்டவரே, அதிகாலை ஆராதனையில் நீர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காய் நாங்கள் இணைந்து உடைய பாதத்தில் விழுந்து உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் நன்றி. எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. உடைய கரங்கள் ஜனங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. இப்பொழுது உடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்களோடு நீர் பேசும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. திருப்தியாக்கும், நிறைவாக்கும், பூர்ணத்தினாலும் பரிபூர்ணத்தினாலும் ஆண்டவரே சம்பூர்ணத்தினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் தானே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எவைகளை நாம் பேச வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய புனித பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாம். 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுமானால் அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பேசுங்கள். ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்கள் என்று பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். பக்தி விருத்தியை உண்டாக்கும் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், பிரயோஜனம் ஆன வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று பவுல் இங்கு புத்திமதி சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:21 நாம் வாசிக்க கேட்போம். வேதம் என்ன சொல்லுகிறது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். எதுல பிரியப்படுறோமோ அதன் கனி நமக்கு கிடைக்கும். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆமென். ஆகவே வார்த்தைகளை நாம் எப்படி பேசுகிறோமோ அதை பொறுத்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பது நன்றாக நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 15:23 பாருங்கள். நீதிமொழிகள் 15:23. மனுஷனுக்கு தன் வாய்மொழிகளால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஆமென். தன் வாய்மொழிகளினால் மகிழ்ச்சி உண்டாக்கும். நம்ம பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, நல்ல வார்த்தை, பிரயோஜனமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை பேசுவோமானால் கேட்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதம், பேசுகிற நமக்கும் அது பெருத்த ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொண்டு வரும். நீதிமொழிகள் 12:25 பாருங்கள். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை மகிழ்ச்சியை கொண்டு வரும். நல்ல வார்த்தை மகிழ்ச்சியை கொண்டு வரும். நீதிமொழிகள் 25:11 பாருங்கள். நீதிமொழிகள் 25:11.
ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அவன் ஏற்ற நேரத்தில் கலங்கும் போது, தடுமாறும் போது, பலவீனம் அடையும் போது, சோர்ந்து போகும்போது நாம் ஒருவருக்கொருவர் பேசும் நல்ல உற்சாகமான வார்த்தை, தரமான வார்த்தை, நல்லொழுக்கம் உள்ள ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட மனிதனை அப்படி தூக்கி நிறுத்துவது நிச்சயம். ஆகவே எனக்கு வேதம் ஏற்ற சமயத்தில், அந்த அந்த நேரத்தில், உடைந்து போயிருக்கிற நேரத்தில், உற்சாகம் இழந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை அப்படி தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு சமயம் ஒரு அன்பான சகோதரர் ஒரு தெருவில் துண்டு பிரதி கொடுத்து கொண்டே இருந்தார். முகம் சோர்ந்து போன ஒரு மனிதன், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கண்ணீரோடு ஒரு மனிதன் அந்த தெருவை போய்கொண்டே இருந்தான். அந்த துண்டு பிரதி கொடுத்து கொண்டிருந்தவர் அந்த சகோதரனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த வார்த்தை அவன் காதில் போய் விழுந்தவுடன் தானே பயணித்து கொண்டிருந்தவன் நின்று திரும்பி பார்த்தான். பார்த்து கேட்டான், என்னையும் நேசிக்கதற்கு ஒருவர் இருக்கிறாரா என்று. அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவன் சொன்னான், என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை அனாதையாக பார்க்கிறார்கள். ஆகவே மனம் நொந்து போய் இந்த தெருவில் போய் கொண்டிருந்தேன். அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது, அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டது, அவன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதே போல உங்களிடத்தில் அநேகர் உடைந்து போய் வருகிற போது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை, ஆமென், சந்தோஷமான வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் எவ்வளவு ஊன்ற கட்டப்படுவார்கள் தெரியுமா? ஆகவே பேசுவதில் நாம் மிகவும் கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். நீதிமொழிகள் 16:1 பாருங்கள். நீதிமொழிகள் 16:1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ஆமென். ஒருவர் நம்மோடு சம்பாஷிக்கிற போது, இல்லை என்றால் ஆலோசனை கேட்க வருகிற போது, சோர்ந்து போய் வருகிற போது அவர்களுக்கு பதில் கொடுக்கிற வார்த்தை அது நம்முடைய வார்த்தை அல்ல, கர்த்தரிடமிருந்து வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரணும். அந்த வார்த்தை உடைந்தவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை அல்ல, அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல, அது கர்த்தரிடமிருந்து வருகிற வார்த்தையாக இருக்குமானால் அந்த வார்த்தை ஒரு மனிதனை அப்படியே தூக்கி நிறுத்தும். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா 50:4 பாருங்கள். ஏசாயா 50:4 பாருங்கள். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. இங்கு பாருங்கள், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, சகோதரனே, உங்கள் கணவர் இல்லை என்றால் உங்கள் பிள்ளை இல்லை உங்கள் சொந்த உறவுகள் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கலாம், இல்லை படித்து கொண்டிருக்கலாம், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கலாம். உடைந்து சோர்ந்து போய் வருகிற பொழுது, அவர்களை வரவேற்கும் போது, வீட்டுக்குள் அழைக்கிற போது, சோர்ந்து போன அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி உள்ளே அழைப்பீர்களே, ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். ஆமென். நம்ம அந்த வசனத்தை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம்ல. ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நாம் சொல்லுகிற அந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. அது அவளுக்குள் ஒரு பலமான ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்குள்ளே உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும், சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். காற்றையும் கடலையும் பார்த்து கர்த்தர் பேசினதை போல இதையாதேன்னு சொல்ல தெரியணும், அமைதியாயிருன்னு சொல்ல தெரியணும், புறப்பட்டு போன்னு சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரியணும். அந்த வார்த்தைகள் அதிகாரமுள்ள வார்த்தைகள். அமைதியாயிருன்னு சொல்லணும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது நல்ல வார்த்தைகளை ஆவியில் நிரம்பி சொல்லணும். அமைதியா இருப்பா அப்படி சொல்லணும். இறையாதேன்னு சொல்லணும். அதட்டணும். இயேசு அதட்டினார், நாமும் அதட்டணும். அதட்டி பேச வேண்டும். சில நேரத்தில் அதிகாரத்தோடு பேச வேண்டும், ஆவியில் நிரம்பி பேச வேண்டும், அந்நிய பாஷையில் பேசி சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக.
ஆமென். ஆகவே எவைகளை நான் பேச வேண்டும், ஏதோ ஒன்றை பேசிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். காலையில் 1 மணி நேரத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் செலவழிக்கிறீர்கள். இந்த ஆராதனை, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். பவுல் அப்போஸ்தலனை நாம் பார்க்கிறோம், பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைக்காமல் வீடுகளோறும் நான் போதித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20:20 பிரயோஜனமானவற்றை உங்களுக்கு போதிக்க வேண்டும். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். போதிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கும் அது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரயோஜனமானவற்றை நாம் கேட்க வேண்டும். அப்போ நம்ம எதை நாம் பேச வேண்டும், அதைத்தான் சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். மத்தேயு 21:21 பாருங்கள். மத்தேயு 21:21 விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். விசுவாசிக்கிறபடியால் நான் பேசுகிறேன் என்கிறார் 2 கொரிந்தியர் 4:13 பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். அநேகர் எப்போதும் தீங்கான காரியத்தையே பேசிக் கொண்டிருப்பார்கள். சமீபத்தில் ஒரு அன்பான சகோதரன் வந்தார். ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்து விட்டார். ஒவ்வொரு வருஷத்திலும் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் எங்களுக்கு தீங்கு நடக்கும், எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், எங்கள் குடும்பத்தில் போராட்டமாக இருக்கும், அப்படி சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தார். அந்த குறிப்பிட்ட மாதம் வந்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன் காரியங்களை பகிர்ந்து கொண்டார். கேட்டுக்கொண்டு நான் சொன்னேன், முதலில் இந்த எண்ணத்தை உங்கள் மனதை விட்டு எடுத்து போடுங்கள். இந்த குறிப்பிட்ட மாதத்தில் இது நடக்கும், இந்த குறிப்பிட்ட நாட்கள் இது நடக்கும், தீமை வரும், குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும், அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருக்காதுங்க. உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய், சிக்குண்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிக்கப்பட்டாய். ஆமென். வாய்மொழிகளால் சிக்குண்டாய். அப்போ சிக்குவதும் பிடிக்கப்படுவதும் வார்த்தைகளால. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம சிக்குவதும் பிடிக்கப்படுவதும் வார்த்தையினால தான். ஆமென். காலையில் எழுந்து நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு மதிப்பெண்கள் குறைந்து வாங்கி கொண்டு வருவார்கள், நீ எங்க தேர போற, நீ எங்க வளர போற என்று சொல்லி கடினமான வார்த்தைகளை பேசுகிற பெற்றோர் உண்டு. இவர் எங்க திருந்த போறாரு, இவர் எங்க ரட்சிக்கப்பட போறாரு, இந்த கடன் எப்போ தீர போகுது, இந்த மனுஷன் எப்போ நல்ல மனுஷனாக மாறப்போகிறான், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் நடக்கப்படுவதில்லை. மாறாக பிசாசுக்கு அந்த வார்த்தைகள் போதும் கிரியை செய்வதற்கு. ஆகவே அப்படி பேச விடாமல் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை செய்வார். கர்த்தர் நலமானதை செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீர்களேயானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, பந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, பந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமென். கர்த்தர் தன்னுடைய கையை நீட்டி, இதோ என் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை உடைய வாயில் வைக்கிறேன். ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி நம்ம தொடணும். அவருடைய வார்த்தையை நம்ம நாவல வைக்கணும். ஆமென். நாம் கர்த்தருக்கு ஒரு வாயாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாயாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாயில் பெற்றுக்கொள்வோமானால் நாம் திறக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் வெளிப்படும். தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டது நிமித்தம் ஜனங்கள் தேடி வந்தார்கள், கூடி வந்தார்கள், ஓடி வந்தார்கள், சேர்ந்து வந்தார்கள், திரளாய் வந்தார்கள், கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள் என்று வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அதே போல இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிற போது நம் கிருபையினால் நாம் நிரப்பப்படுகிறோம். நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நாம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அந்த வார்த்தைகள் மேன்மையான வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. அந்த வார்த்தைகளை அவன் நம்பி போனான். யோவான் 4:50 அற்புதம் நடந்தது. எங்கெல்லாம் விசுவாச வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவன் தன் வல்லமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆகவே பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நாம் இப்போது இணைந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர், அற்புதமான தேவன், அதிசயங்களின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு மார்க் 2ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபக்கூட்டத்தை நடத்துவதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரனாக, சகோதரியாக நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் 2 பேர் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும், ஒருவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசி பாருங்கள். தேவன் உங்கள் வாயில் வைக்கிற வார்த்தையை பேசி பாருங்கள். கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற்று பேசி பாருங்கள். அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அந்த வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை, சிருஷ்டிக்கும் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தை, கட்டவிழ்க்கும் வார்த்தை, பிசாசை துரத்தும் வார்த்தை, நோயை குணமாக்கும் வார்த்தை, பில்லி சூனியத்தின் வல்லமையை முற்றிலும் அழித்து போடும் வார்த்தை, சமாதான சந்தோஷத்தை கொண்டு வரும் வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம் நாவிலே பெறுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. ஏசாவின் நாவை கர்த்தர் தொட்டு சுத்திகரித்து வார்த்தைகளை கொடுத்து மகிமையான தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உபயோகப்படுத்துவதைப் போல கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தருடைய வாயாக இருப்போம். தீர்க்கதரிசன வார்த்தைகள் நம்மிடமிருந்து வெளிப்படும். அந்த வார்த்தைகள் அநேக ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொண்டு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று அறிந்திருக்கிறோம். உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எங்கள் நாவிலே வைப்பீராக. அந்த வார்த்தைகள் ஜெபத்திற்கு பயன்படட்டும், ஜனங்களை விடுவிக்க பயன்படட்டும், ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பயன்படட்டும், ஜனங்களை வழிநடத்துவதற்கு பயன்படட்டும், ஜனங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அறிவதற்கு அது பயன்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் அதை கேட்கும் போதே, அந்த வார்த்தைகள் புறப்படும் போதே, அந்த வார்த்தைகள் வெளிப்படும் போதே ஜனங்களுக்குள்ளே ஆறுதலும் ஆசீர்வாதங்களும் பரத்திறது உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நலமானதை பேச, நன்மையானதை பேச, பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேச, பிரயோஜனமானவற்றை பேச கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள் ஏதாகிலும் பிரச்சனைகள் வரும்போது கடினமான வார்த்தைகளை பேசி, சாபமான வார்த்தைகளை பேசி,
பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கான வார்த்தைகளை பேசி எவ்வளவோ குடும்பங்கள் இன்றைக்கு ஆசுவாத்தை இழந்து நிற்கின்றன. இன்றைக்கு நல்ல ஒரு முடிவை எடுக்கட்டும். கோபமான வார்த்தைகளை பேசி, சஞ்சலப்பட்டு கெட்ட வார்த்தைகளை பேசி, அசுத்த வார்த்தைகளை பேசி தேவனை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி தேவ பிரசனத்தை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. அப்படி இல்லாதபடிக்கு நீர் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர், நலமானதை மட்டும் பேசுங்க என்று நலமானதை மட்டும் பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. சந்தேகங்கள் மாறட்டும், தடுமாற்றங்கள் மாறட்டும், இடர்கள் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த சந்தேகங்கள் மறைந்து போகட்டும். தேவ மகிமை உடைய பிள்ளைகளை மூடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். நலமானவற்றை பேசுவதற்கு அனுக்கிரகம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் அவரவர்கள் செய்கிற தவறை உணர்த்தும் 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 உணர்த்தும். இன்றிலிருந்து வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும், மறுரூபம் வரட்டும். நீர் அப்படி செய்ய போறதுக்காய் மக்க நன்றி. பிசாசின் தந்திரங்களை அறிந்து தப்பித்து கடந்து போக உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் பதிவிட்டிருக்கிற ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். பல நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீ விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். நீ சொல்ல ஆகும், கட்டட நிற்கும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நாசியின் சுவாசத்தினால் செங்கடலை பிளந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தையினால் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லும். அவன் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஒரு வார்த்தையை இந்த ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீர் பேசும் ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறவும், வியாதிகள் குணமடைந்து ஆரோக்கியம் அடையவும் ஒரு வார்த்தையை சொல்லும். அவங்க சுகத்தோடு கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், தொழிலில் இருக்கிற குழப்பங்கள், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள் மறைந்து போகட்டும். தடுமாறுகிற வாலிப தம்பிகளை கர்த்தர் நிலைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். திறப்பில் நிற்பதற்கும், மன்றாடி ஜெபிப்பதற்கும், பரிந்து பேசுவதற்கும், பரிதவிப்பதற்கும், நம்முடைய பாரத்தை இருதயத்தை சுமந்து ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்ட மன்றாடி ஜெபிக்கிற மக்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி. தேசத்தின் மறுரூபத்திற்காய், இழப்புதலுக்காய், சபையின் வளர்ச்சிக்காய் ஜெபித்துள்ள ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலாதில் கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபைகளை, ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாததை போல சிறந்திருக்க, மேன்மையாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களால் ரட்சிக்கப்படட்டும். நன்றி ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், புது வழிகள் திறக்கட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னத திருநாமத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த சிறிய ஜெப கையேட்டை அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஜெபத்தினால் வரும் ஜெயம் என்ற சிறிய ஜெப கையேடு. புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபத்தில் அதிக நேரம் செலவழிக்க விரும்புகிற புதிய விசுவாசிகளுக்கு இந்த புத்தகம் மிகவும் பிரயோஜனமாகவே இருக்கும். தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது இந்த ஜெபத்தில் வளர்கிறவர்கள், அதிக நேரம் செலவழிக்க விரும்புகிறவர்கள், புதிய விசுவாசிகள் ஜெபிக்க விரும்புவாங்க. ஆனால் எப்படி ஜெபிக்கணும் அவங்களுக்கு தெரியாது. அவர்களை பயிற்றுவிக்கவும் பழக்குவிக்கவும் ஒரு மகிமையான பாத்திரமாய் உருவாக்கவும் இந்த புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு புத்தகம் 20 ரூபாய்த்தான். அலுவலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நலமான காரியத்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை, பிரயோஜனமான காரியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. God bless you.